சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. துளாராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செவ்வாயோட வக்கர நிவர்த்தி காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் டிசம்பர் மாதம் வக்கரகதி அப்படிங்கிறத அடைஞ்சு போயிட்டார். செவ்வாய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 2வது வீட்டுக்கும் 7வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அவர் பலம் இழந்து போனார் அப்படிங்கிறதால இந்த 2 இடத்துக்கு உண்டான ஆதிபந்தம் அப்படிங்கிறது எல்லாமே கெட்டு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது தனம், வாக்கு, குடும்பம் இதை குறிக்கக்கூடிய 2வது வீட்டுக்கு அதிபதி பலமிழந்து போயிட்டார். அப்படிங்கும்போது காசு பண புழக்கம் இல்லை, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, திருமணத்திற்கு தடை. எத்தனையோ இடத்துல போய் பொண்ணு பார்க்க போனேன், எத்தனையோ இடத்துலேருந்து மாப்பிள்ளை பார்த்தாங்க, எதுவுமே நடக்கலை அப்படின்னு தான் துளாராசி ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இப்போ நேரம் அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்கு. குறிப்பாக டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம் அப்படின்னே சொல்லலாம். இதே நேரத்தில் அஷ்டமத்தில் குரு இருந்துக்கிட்டு பணத்தை வரவிடாமல் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ 2ஆம் இடத்துக்கு அதிபதி கெட்டு போயிட்டார். அப்படிங்கிறப்ப சுத்தம், கெட்டவன் கெட்டினாதான் ராஜயோகம், நல்லவன் கெட்டு போனால் அது ரொம்ப மோசமான அமைப்பு அப்படிங்கிற மாதிரி 2025 அப்படியே ராசியில் சூப்பராக இருக்குது அப்படின்னு துளாராசியை சொல்லியிருப்பாங்க. அது எல்லாம் உண்மைதான். அதெல்லாம் மார்ச் மாதத்துக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஏப்ரலுக்கு பிறகு தான். ஆனால் எல்லாருமே 2025 நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஜோசியரை. எனக்கு என்னமோ 2025 பிறந்ததுலேருந்து தான் பிரட்டி போட்டு அடிக்குது. ஒன்றும் நேரம் ஒன்றும் சரியில்லை போல இருக்கே, எதை நம்பி எதுவும் செய்யவே முடியலையே. நானும் எத்தனையோ கோயிலில் போய் வேண்டிட்டேன், எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே ஜோசியரை அப்படிங்கிற மாதிரி ஒரு புலம்பக்கூடிய நிலைமையில தான் துளாராசிக்காரர்கள் இருப்பீங்க. கவலைப்பட வேண்டாம். இந்த செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறார். 2க்கும் 7க்கும் அதிபதி பலம் அடைகிறார். அப்படிங்கும்போது நீங்கள் பலம் அடைஞ்ச மாதிரி நமக்கு ஒரு பலம் இருக்கும். திடீர்னு வரும் பார்த்தீங்களா, ஒரு உத்வேகம், புது ரத்தம் மாஞ்ச மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஒரு நிம்மதியான உறக்கத்துக்கு பிறகு எழுந்திரிச்சா அப்படி ஒரு புத்துணர்வோடு இருப்போம். அதுமாதிரி எங்கேயாவது மனசுக்கு பிடிச்சவங்களோட ஒரு பயணம், மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு திருப்தி இருக்கும் பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட உணர்வு இதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும். மாசி 9ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பலமடைஞ்ச உடனே கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் சீராகும். இதுக்கு முன்னாடி கொடுத்த இடத்துல பணம் இல்லை, நம்ம வாங்கின இடத்துல நம்மளை டார்ச்சல் பண்ணுறாங்க. நம்ம ஒருத்தனுக்கு ஜாமீன் போட்டு கொடுத்துருப்போம், நம்ம மாட்டிக்கிட்டு இருப்போம். நமக்கு 10 லட்சம் வர வேண்டியது இருக்கும், அசால்ட்டாக ஃபோன் பண்ணுவான், என்ன தரமாட்டோமா, சும்மா சும்மா ஃபோன் அடிச்சுட்டு கிடக்க, நம்பிக்கை இல்லையா, போலியா வரலையா அப்படிம்பாங்க. நம்ம நெருங்கின நட்பு, நெருங்கின சொந்தம் பெருசாக கண்டிச்சு கேட்கவும் முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்துருச்சு. ஆனால் நமக்கு கொடுத்தவன் நம்மளை டார்ச்சல் பண்ணி எடுத்துருவோம். சொந்த பந்தம்லாம் பார்க்க மாட்டான், எல்லாம் பழகலகத்து நல்லா இல்லை, பணத்தை எடுத்து வைப்போம். அப்போ நம்ம இத்தனாம் தேதி தரேன்னு வாக்கு கூட கொடுக்க முடியல. ஏன்னா நம்ம கொடுத்தவன் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் இல்லையா. அதனால வாக்கு ஸ்தானமும் கெட்டு போச்சு. 2வது வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பலம் இழந்தால சொன்ன தேதியில் பணத்தை கொடுக்க முடியல, சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியலன்ற நிலைமை மாறி, இந்தாப்பா அவன் பணம் எடுத்துகிட்டு போப்பா, இனிமேல் எங்கேயாவது பிச்சை எடுத்தாலும் எடுக்கலாம், இவனை மாதிரி ஆள்கிட்ட கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வெளியில் வந்துடுவீங்க கடன்லேருந்து. அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இதுமாரி குடும்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது கூடும். உங்களுக்கு கண்கூடாவே தெரியும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வக்கர காலகட்டத்தில் திடீர்னு செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மாதம் வீட்டுக்கு ஒரு 20,000 கணக்கு போட்டு வச்சுருந்தோம்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா சொந்தத்தில் அந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சின்னு காசு போனால் வெட்டி செலவு, விரைய செலவு, மருத்துவ செலவு அப்படிங்கிறது 4 பக்கமும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு அலைஞ்சிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்ப செலவை குறைக்கிற மாதிரி ஆகிடும். ஒரு ஆசைப்பட்டு பிள்ளையோ ஒன்று கேட்டால் கூட வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழல், காசு இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்திருக்கும். அது இதுக்கு மேலே சரியாயிடும். குடும்ப முன்னேற்றம் நல்லாயிருக்கும், கொடுக்கல் வாங்கல் சீராகும், பணம் தொடர்பாக எடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அதேமாதிரி ஒரு கடை வச்சுருக்கேன், ஒரு தொழில் செய்கிறேன் அப்படின்னா உங்களோட பணியாளர்கள்ட்ட உங்களுக்கு ஒத்துழைப்பு இருந்திருக்காது. அவன் பாட்டுக்காக வருவான், சொல்லாமல் கொள்ளாமல் லீவ் எடுப்பான், திடீர்னு ஓடி போயிடுவான், இல்லைன்னா உட்காந்து ஓப்பி அடிப்பான். ஆள் இருந்தால் வேலை செய்வாங்க, ஆள் இல்லைன்னா வேலை நடக்காது. அப்படி இருந்த நிலைமை மாறி நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க, நல்லா ஒத்துழைக்கக்கூடிய பணியாளர்கள் கிடைப்பாங்க. உங்களால் அவங்களுக்கும் 10 ரூபா சம்பளம் கூட கிடைக்கும், அவங்களால நீங்களும் 10 ரூபா லாபம் கூடுதலாக அடையலாம். இந்த அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாமே நம்பிக்கை தரக்கூடிய வகையில் கொஞ்சம் மாறுது அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. அதுமாதிரி நம்ம ஒரு இடத்துல வேலையே செஞ்சாலும் மேலதிகாரிகள் நம்மளை கூப்பிட்டு சின்ன சின்ன பாராட்டுகள் கொடுப்பாங்க. அது நமக்கு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். பரவாயில்ல, இத்தனை நாளாக நம்மளை கண்டுக்காமல் இருந்தான், இப்போ நம்மளை கூப்பிட்டு பாராட்டுறான், நம்ம இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சோம்னா ஒரு சம்பள உயர்வு கேட்கலாம், ஒரு அட்வான்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துலையும் உங்களோட மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கூடும். அதுமாரி
இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் தான் அப்படிங்கிறதால அவர் பலமடையும் போது இன்னொரு நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம். ஏதோ ஒரு மன வருத்தம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சுக்கிட்டோம், இல்லை வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவு வருது, ஆளுக்கு ஒரு பக்கமாக திசையை மூஞ்ச திருப்பிட்டு உட்காந்துருக்கோம், இப்படி பிரிந்து போனவர்கள் எல்லாம் சேரலாம். காதல் உறவுகளில் இருக்கிறவங்க கூட இதுக்கு மேலே இந்த பிரிவு அப்படிங்கிறது இல்லாமல் மறுபடியும் இணையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த செவ்வாய் வக்கிர நிவர்த்திக்கு பிறகு, அதாவது மாசி 9ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நடக்கும். அது மாதிரி வரன் கிடைக்காதவர்களுக்கு வரன் கிடைக்கும். ஆணோ பெண்ணோ இப்போ நல்ல வரன் அமையும். இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய வரன் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா, நல்ல குணமுள்ளவங்களா, நல்லா சம்பாதிக்கக்கூடியவர்களா, உங்களை புரிஞ்சு நடந்துக்கூடிய ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து வரக்கூடியவரா உங்களுக்கு நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும். ஆணோ பெண்ணோ அதுமாரி நம்ம கணவன் மனைவிக்குள்ள 2 பேரும் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் கிடைக்கும். இப்போ மனைவிக்கு வேலைக்கு போகணும்னு நினச்சா தாராளமாக அனுப்பி வைக்கலாம். நல்ல உத்தியோகம் கிடைக்கும், படிப்பு தகுந்த வேலை நல்ல சம்பளத்தோடு கிடைக்கும். இதுமாதிரி வீட்டிலேயே ஏதாவது தொழில் செய்யணும்னு விருப்பப்பட்டால் கூட நீங்கள் அதை உருவாக்கி கொடுக்கலாம். கணவனால் மனைவியும் மனைவியால் கணவனும் சேர்ந்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான யோக அமைப்பை இந்த செவ்வாயோட வக்கிர நிவர்த்தி அப்படிங்கிறது கொடுக்குது. இது மாதிரி ஒரு தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருந்தால் கூட காலை நேரத்தில் ஒரு பெண்களை வச்சு தான் தொழில் செய்யணும். அதாவது மனைவியை கொண்டு போய் கல்லாவில் உட்கார வைக்கலாம், அவங்க கையால் ஒரு விளக்கேற்ற வைக்கலாம், இல்லை திருமணம் ஆகாதவர்கள் தாயோ சகோதரியவோ ஒரு தீபம் ஏற்ற வச்சு ஒரு கடையில் போய் சாமியை கும்பிட்டுட்டு அவங்கள கொஞ்ச நேரம் கடையில் கல்லாவில் உட்கார வச்சு வியாபாரத்தை தொடங்குனீங்க அப்படின்னா அன்றைய தினம் நல்ல லாபம், நல்ல வியாபாரம், நல்ல வாடிக்கையாளர்கள் எல்லாரும் உங்களுக்கு கிடைப்பாங்க. அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த செவ்வாயோட வக்கிர நிவர்த்தி உங்களுக்கு கொடுக்குது. இந்த அஷ்டம குருவால் காசு பணம் வர மறுத்துது பார்த்தீங்களா, அதையும் தாண்டி இந்த செவ்வாய் வக்கிர நிவர்த்திக்கு பிறகு 10 ரூபா காசு பண புழக்கம் நல்லா இருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.